ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ திரைமரசத்தில் பார்க்க போகிற படம் பூக்கி. இதுக்கு கீழே பார்த்தோன்னா, அதாவது எப்போதும் மேலே ஏறி வரும்போது ஒரு பிடி கீழே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காதலோட பயணத்துக்கு இதை நான் சொல்ல முடியும். பவா செல்லத்துறை ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு படத்தில். என்னென்னா, ஒரு பெண்ணோட அன்புக்கு சமானமாக அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லடா பையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு தூய்மையான அன்பு ரொம்ப முக்கியம். அப்படி தூய்மையான அன்போடு ஒருத்தங்க நம்மளை அணுகுனா எந்த காலத்துலையும் அவங்க இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படம் பேசுது. என்னங்க பூக்கி ஜென்சி கிட்ஸுக்கான டைட்டில், ஆனால் நீங்கள் சொல்கிற கதையை பார்த்தா ஏதோ 90s கதை மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. காதலுடைய வடிவம் புதுமையாக மாறலாம். ஆனால் காதலுக்கே உள்ள சில புனிதமான விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னைக்கும் மாறவே மாறாது, அழியவே அழியாது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ பூக்கியோட கதையை நம்ம டக்குன்னு லைனில் வந்துக்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு நல்ல படத்தை எப்படி சொல்ல முடியும்னா, எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு ஷார்ட்டில் கதைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கு. இயக்குனர் கணேஷ் சந்திரா அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஓப்பன் பண்ணோடனே காரில் காதலன் காதலி, அதான் நம்ம அஜய் தீஷன் ஒன்று, நம்ம தனுஷா ஹீரோயின், ரெண்டு பேர் அவங்களுடைய பிரேக்கப்பை பற்றி பேசிக்கிறாங்க, பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரிந்த காதலர்கள் இணைந்தார்களா அப்படின்றதான் கதை அப்படின்னா. ஆனால் அவங்க பிரிஞ்ச பிறகு அதை அவங்க சரி பண்ணுறதுக்கான என்ன, அதை இந்த பிரிவை நிரந்தரமாக்குறதுக்கான என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க, என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபில் ஆகி போயிட்டே இருக்கு. இதுக்கு இடையில ஒரு சாமியார் கதை ரொம்ப அற்புதமாக பிரில்லியண்டாக கணேஷ் சந்திரா உள்ள வச்சிருக்காரு. அதாவது ஆன்மீகம் என்ற பேர், ஆன்மீகம் எப்படி ஒரு வணிகமாகுது இன்னைக்கு, அது பணக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான சரணாலயமாக தான் ஆன்மீகம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக, அதே நேரத்தில் இந்த கதையை துருத்தாத வகையில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கணேஷ் சந்திரா சொல்லிட்டாரு போல், சார் எனக்கு இந்த சட்டை தான் கரெக்டு, எனக்கு இந்த சட்டை மட்டும் கொடுங்க அப்படின்றாரு போல். கணேஷ் சந்திராவை நல்லா புரிஞ்சுட்டு, ஓகே நம்ம இவர்கிட்ட இதைத்தான் வாங்க முடியும், இதை எல்லாத்தையும் வாங்கிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி சீனை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம்னு சொல்லி அற்புதமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. செம்மையாக அவுட்ஃபுட் கிடச்சிருக்கு, அற்புதமாக நடிச்சிருக்காரு ஹீரோ. அடுத்து ஹீரோயின் சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமான நடிப்பு, அங்கங்கே சூப்பராக ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பாண்டியராஜனாக இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டரில் நடித்தவங்களாக இருக்கட்டும், ஆதித்யா கதிராக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் சூப்பராக ஹோல்ட் பண்ணி போகிறாங்க. சின்ன சின்ன புது நடிகர்கள்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் கூட அந்த இயல்பை மாறாமல் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அம்சமாக இருக்குது. எல்லா நடிகர்கள் நல்லா நடித்தாலும் அந்த கிரெடிட் யாருக்கு போனால் டேரக்டர் தான் போகும், ஏன்னா அவர் தான் அதை கொண்டு வர முடியும். ஸோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. கேமராமேனும் கணேஷ் சந்திரா தான். ஆக்சுவலாக அவர் ஒரு கேமராமேன் தான். சலீம் படத்தில் அவர் தான் கேமராமேன். ஜாலி ஜும்கானா முதற்கொண்டு நிறைய நல்ல படங்களுக்கு அவர் கேமரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனரும் கேமராமேனும் அவருங்கிறனால ஃப்ரேமிங் எல்லாத்தையும் அட்டகாசமாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பிரம்மாண்டத்தை சின்ன சின்ன எளிமையான விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சூப்பராக செட் பண்ணியிருக்காரு. அது படத்தில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குட்டி குட்டியான அந்த காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் படத்தில் உண்மையிலே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நாய் பேசுகிற மாதிரியான டைலாக்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஹீரோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இன்னொரு பொண்ணு அது லவர் மாதிரி வருவாங்க ஒரு கட்டத்தில். அவங்க ஒரு நார்மலாக மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ நாய் ஒரு கமெண்ட் அடிக்கும், அந்த இடத்துல தியேட்டர் மொத்தம் தெரிச்சு சிரிச்சுது. இந்த மாதிரியான இன்னைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் சூப்பராக உள்ள கொண்டு போய் அழகாக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கார். அந்த ஐடியாவும் ரொம்ப போற்றத்தக்கது. விஜய் ஆண்டனி இன்னும் தனக்குள் இருக்கும் ஒரு இசையமைப்பாளர் துளைக்காமல் இருக்கிறார் அப்படின்பது ஒரு பாசிட்டிவான விஷயம். அங்கங்கே பாடல்கள் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பாடல்கள்லாம் போட்டு ஒரு கேலப்பாக கொண்டு போயிட்டே இருக்கார் படத்தை. அவரோட இசை அப்படி ஒரு கேலப்பாக இருக்குது. இன்ட்ரோல் பார்க்கில் ஒரு ட்விஸ்ட்டு, அவர் தான் ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறார். ட்விஸ்ட் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் அவர் ஓப்பன் பண்ணுறாரு. செம ஃபன்னாக இருந்துச்சு. அது இப்படி போய்கொண்டு இருக்க திரைக்கதையில் என்னென்னா, கடைசியில் அதாவது ஒரு தூய்மையான ஈகோவை தாண்டிய ஒரு பேரன்பு ஒன்று காதலில் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த காதலுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் காதல் தோல்வியை விட கல்யாண தோல்வி ரொம்ப கொடுமையானது, ரொம்ப வலி நிறைந்தது, வாதை மிகுந்தது. அதை எந்த இடத்துல நம்ம சந்திச்சிடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம மனதளவில் தயாராகிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி படத்தில் ஒரு கான்செப்ட் கடைசியில் சொல்ல வராங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப தேவையான விஷயம் கூட. ஏன்னா எனக்கு விவகாரத்துன்னு சொல்லி கோர்ட்டில் 1000 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, லட்சம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அப்படியான விஷயங்களுக்குலாம் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மனதை தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் முடிக்கும் போது நிச்சயமாக எல்லாத்தையுமே லைட்டாக கண் கலங்கும். அந்த மாதிரி அற்புதமாக முடிச்சிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமாக அந்த படம் காதலர் தினத்துக்கான ஒரு அற்புதமான படமாக தான் இருக்கும். 2K கிட்ஸுக்கு நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகும். நான் 2K கிட் கிடையாது, ஆனால் எனக்கு 2K கிட்டோட பல்ஸ் தெரியும். அதை வச்சு சொல்கிறேன், நம்பி தியேட்டருக்கு போங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.